ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்தபோது அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி இடையிலான பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து கூட்டணி உறுதியானது. தேசிய அளவில் பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழகத்தில் பழனிசாமி தலைமையிலும் தேர்தலை சந்திக்க உள்ளோம் என அமித்ஷா அறிவித்தார். கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து வருகிறது. ஜெயலலிதா காலத்திலிருந்து இக்கூட்டணி தேர்தலில் போட்டியிட்டுள்ளது. இது இயல்பான கூட்டணி. ஏற்கனவே லோக்சபா தேர்தலில் ஒருமுறை 39 இடங்களில் 30 தொகுதிகளை இக்கூட்டணி வென்றது. வரும் தேர்தலில் வெற்றி பெறும் என முழு நம்பிக்கை உள்ளது. பாஜக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உள்ளது. பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்கும். தேர்தலில் வெற்றி பெற்ற பின் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து சொல்வோம் என அமித்ஷா கூறினார். கூட்டணி ஆட்சி என்று சொன்னதுமே அதிமுகவினர் தரப்பில் அதிர்வலை உண்டானது. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை அதிமுகவின் சில நிர்வாகிகள் விரும்பவில்லை. திருப்பூரில் நடந்த கட்சி கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளே கூட்டணி முடிவு பற்றி அதிருப்தி தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நிர்பந்தம் காரணமாகவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன், கவுன்சிலர் கண்ணப்பன் பேசினர். தொடர்ந்து அதிமுக எம்பி தம்பிதுரையும் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசினார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இதுவரையில் அமைந்ததே இல்லை, அமைய போவதும் இல்லை என கூறினார். வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. இப்படி தொடர்ச்சியாக அதிமுக மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் கூட்டணி பற்றி பேசி வருவது கட்சி தலைமைக்கு நெருடலை உண்டாக்கியது. ஏற்கனவே விசிக நிர்வாகிகள் பொதுவெளியில் கட்டுப்பாடு இல்லாமல் பேசி வந்ததற்கு திருமாவளவன் முட்டுக்கட்டை போட்டுள்ளார். தேர்தல் முடியும் வரையில் விசிக தலைமையிடம் அனுமதி பெற்று முக்கிய அறிவிப்புகளை வெளியில் சொல்ல வேண்டும் என கூறியுள்ளார். கூட்டணி குறித்து பரப்பப்படும் விமர்சனங்களை தடுக்க இது ஒரு வழியாக இருக்கும் என்பது அவரது கணக்கு. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் திமுகவில் அதன் கூட்டணி கட்சிகள் கட்டுக்கோப்பாக இருப்பது போல அதிமுக பாஜக கூட்டணியும் இருக்க வேண்டும் என பழனிசாமி நினைக்கிறார். இதையடுத்து கட்சியின் அனுமதியின்றி டிவி, சமூக ஊடகங்கள், பத்திரிகைகளுக்கு நிர்வாகிகள் பேட்டி கொடுக்க கூடாது என அதிமுக தலைமை கூறியுள்ளது. அதிமுக ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக செயல்பட்டு வருகிறது. கட்சியின் முக்கிய முடிவுகள் மற்றும் நிலைப்பாடுகள் குறித்த தகவல்களை கட்சி தலைமை உரிய நேரத்தில் தெரிவிக்கும். அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கட்சி நிர்வாகிகள், கட்சியின் மீது பற்று கொண்டுள்ளவர்களும் கட்சியின் நிலைப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து எவ்வித கருத்துக்களை கட்டுப்பாடு இன்றி பகிரக்கூடாது. கட்சி தலைமையின் அனுமதி பெறாமல் டிவிக்கள், சமூக வலைதளங்கள், பத்திரிகைகள் மற்றும் இன்ன பிற தகவல் தொடர்பு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது என அதிமுக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.